இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி 1.2ல் இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக. நமக்கு அட்டவணை இடமதிப்பு முறையெல்லாம் தேவையில்ல, நம்ம டைரெக்டாக கூட்டிக்கலாம். 0.51 கூட்டல் 0.25 கூட்டினோம்னா 1 5 கூட்டினா 6, 2 5 கூட்டினா 7.0. இப்போ 0.76ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு இது 25.8ஐயும் 18.53ஐயும் கூட்டணும். இங்கே 2 ஸ்தானம், புள்ளிக்கடுத்து 2 ஸ்தானம் இருக்குது, இங்கே புள்ளிக்கடுத்து 1 ஸ்தானம் தான் இருக்குது. நம்ம கூட்டுறதுக்கும் கழிக்கிறதுக்கும் வசதியாக 0 சேர்த்துக்கலாம். இப்போ இதை கூட்டினோம்னா 3, 5 8 கூட்டினா 13, மிச்சம் 1, 5 8 கூட்டினா 13 1 14, மிச்சம் 1 4, 44.33ன்னு வரும். அடுத்து பாருங்கள், 17.4 கூட்டல் 23.435. இங்கே புள்ளிக்கடுத்து 3 ஸ்தானம் இருக்குது, இங்கே 1 ஸ்தானம் தான் இருக்குது. இப்போ 2 0 சேர்த்துக்கிடுவோம். 5 3 8. 7 3 கூட்டினா 10, மிச்சம் 1 4. இப்போ 40.835ன்னு வரும். அடுத்து மூணாவது பாருங்கள், 0.46 கழித்தல் 0.13. இப்போ கழிக்கணும். 0.46 0.13. 6லேருந்து 3 போச்சுன்னா 3, 4லேருந்து 1 போச்சுன்னா 3.0, 0.33ன்னு வரும். அடுத்து நாலாவது சம் பாருங்கள், கீழ்கண்டவற்றினை கழிக்க. ஃபஸ்ட்டு இது 9.231லிருந்து 6.567ன்னு கொடுத்துருக்காங்க, கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கடன் வாங்குவோம். இங்கே 2, இங்கே 11 மாறும். 11லேருந்து 7 போச்சுன்னா 4, 2லேருந்து 6 கழிக்க முடியாது. அப்போ இங்கே கடன் வாங்கும்போது இங்கே 12 மாறும், இங்கே 1 மாறும். 12லேருந்து 6 போச்சுன்னா 6, அடுத்து இங்கே 8, இங்கே 11 மாறும். 11லேருந்து 5 போச்சுன்னா 6, 8லேருந்து 6 போச்சுன்னா 2, 2.664ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 7லிருந்து 3.235ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கழிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 2 சம்முமே கழித்தல் தான். புள்ளி வச்சாச்சு. புள்ளிக்கடுத்து 0 சேர்த்துக்கலாமா? ஏன்னா இங்கே 3 ஸ்தானம் இருக்குது புள்ளிக்கடுத்து. இங்கே முழு எண்ணாக கொடுத்துருக்காங்க, அதனால் புள்ளி வச்சு 3 0 சேர்த்துக்கிறோம். இப்போ இங்கேருந்து கடன் வாங்குவோம். 6, இங்கே 10 மாறும், அடித்தோம்னா 9, இங்கே 10, அடித்தோம் 9, இங்கே 10. 10லேருந்து 5 போச்சுன்னா 5, 9லேருந்து 3 கழிச்சோம்னா 6, அடுத்து 9லேருந்து 2 போச்சுன்னா 7, 6லேருந்து 3 போச்சுன்னா 3, 3.765ன்னு வரும். அடுத்து பாருங்கள், அஞ்சாவது சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. 23.5 மைனஸ் 27.89 ப்ளஸ் 35.4 மைனஸ் 17. இப்போ பாருங்கள், இதை 2 கூட்டிக்கலாம். அடுத்து இந்த மைனஸ் இதை 2 கூட்டிட்டு அப்புறம் நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிக்கலாம். இப்போ 23.5 35.4 கூட்டுவோம். 5 4 கூட்டினா 9, 3 5 கூட்டினா 8, 2 5 2 3 கூட்டினா 5. இப்போ நமக்கு 58.9ன்னு வரும். அடுத்து இந்த 27.89 இந்த 17 கூட்டுவோம். 9 8 14, மிச்சம் 1 4. மைனஸ் சிம்பிளை மாற்றிடக்கூடாது. மைனஸ் 44.89. இப்போது இது பெரிய நம்பரு, இது சின்ன நம்பர். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிப்போம். பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால நம்ம ஆன்சரை ப்ளஸில் போட்டுருவோம். 58.9 மைனஸ் 44.89. 1 0.41 14.01ன்னு வரும். அடுத்த சம் பாருங்கள், சுலைமான் 3.350 கிலோகிராம் உருளைக்கிழங்கு, 2.250 கிலோகிராம் தக்காளி மற்றும் வெங்காயம் வாங்குகிறார். மொத்த பொருட்களின் எடை 10.250 கிலோகிராம். இப்போ வெங்காயத்தோட எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது மொத்த எடை கொடுத்துட்டாங்க 10.250. அதாவது உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயத்தை வாங்கின எடை நமக்கு 10 கிலோகிராமும் 250 கிராம். வெங்காயம் தான் தேவை கேட்டிருக்குது. அப்போ இதை 2ஐயும் கூட்டிட்டு மொத்த எடையிலேருந்து இதை கழிச்சிரும். இப்போ இதை கூட்டுவோமா? 3.350 2.250 0 0 மிச்சம் 1 6.5. இந்த எடையை, அதாவது உருளைக்கிழங்கு தக்காளி எடையும் கழிச்சிட்டா நமக்கு வெங்காயம் எடை கிடச்சிரும்.
இப்போ மொத்த எடையிலேருந்து 5.600 கழிக்கணும். 0.5 6.4. அப்போது நமக்கு வெங்காயத்தோட எடை வந்து 4.650 கிலோகிராம். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். 0.713 பெறுவதற்கு 7.1 எவ்வளவை கழிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம 7.1 எதை கழிச்சா நமக்கு இது கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 0.713. அதனால் தான் 7.1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0.713 எழுதியிருக்கோம். ஏன்னா இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போடுறோம். இதிலிருந்து 7.1 எதை கழிக்கணும்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறும். இந்த 0.713 ப்ளஸ் ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது மைனஸாக மாறும். இப்போ நம்ம இதிலேருந்து இதை கழிச்சா ஆன்சர் கிடச்சிடும். 7.100 அடுத்து 0.713. 10லேருந்து 3 போச்சுன்னா 7, 9லேருந்து 1 போச்சுன்னா 8, 6, 10, 3.6, அதாவது 6.387. இந்த இதிலிருந்து இந்த 6.387 கழிச்சா நமக்கு 0.713 வந்து கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 53.7 கிலோமீட்டரை விட 35.6 கிலோமீட்டர் எவ்வளவு குறைவாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது பெரிய எண் சொல்லிட்டாங்க, இது சின்ன எண். இப்போ ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கழிப்போம். 53.7 35.6 கழிக்கணும். 1 8 13லேருந்து 5 போச்சுன்னா 8, 4லேருந்து 1 போச்சுன்னா 4லேருந்து 3 போச்சுன்னா 1. அப்போ ஆன்சர் வந்து 18.1 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குன்னு வரும். 9வது சம் பாருங்கள். அகிலன் வடிவியல் பெட்டியை ரூபாய் 25.75க்கும் பென்சிலை 3.75க்கும் பேனாவை 17.90க்கும் வாங்குகிறான். கடைக்காரரிடம் ரூபாய் 50 கொடுக்கிறான் எனில் அவன் திரும்ப பெறும் தொகை எவ்வளவு? திரும்ப பெறும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அகிலன் வந்து இந்த 3 பொருளையும் வாங்கி கடைக்காரர்கிட்ட 50 ரூபா கொடுத்துட்டு மீதம் எவ்வளோ வாங்குவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதை 3ஐயும் கூட்டணும். கூட்டுவோமா? 10 மிச்சம் 1 10 7 7 14, அப்போ 24 மிச்சம் 2 10 17 மிச்சம் 1 47. அப்போ அகிலன் வாங்கின பொருளோட மொத்த விலை வந்து 47.40 பைசா. அவன் வந்து கடைக்காரர்கிட்ட வந்து 50 ரூபா கொடுத்துருக்காப்புல. கடைக்காரங்க திரும்ப கொடுக்கறது வந்து 50லேருந்து 47.40 கழிச்சா ஆன்சர் வந்துடும். 9லேருந்து 7 போச்சுன்னா 2. இப்போது கடைக்காரர் திரும்ப கொடுக்குற தொகை வந்து 2 ரூபாய் 60 பைசா. அடுத்து 10வது சம் பாருங்கள். 3.8 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சமபக்கம்னா 3 சைடும் ஒன்று போல் இருக்கும். ஒரு பக்கத்தோட மதிப்பு வந்து 3.8. சுற்றளவுங்கும்போது 3ஐயும் கூட்டுவோம். இப்போ 3.8 + 3.8 + 3.8 இப்போ கூட்டணும் அப்படின்னா 24 2 9 2 11. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 11.4 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அடுத்து 11வது சம் பாருங்கள். 1.0 கூட்டல் 0.83 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 1.83ன்னு கிடைக்கும். ஏன்னா 1.0 0 0.83 இதை கூட்டணும்னா 1.83ன்னு கிடைக்கும். அடுத்து 2வது பாருங்கள். 7.0 கழித்தல் 2.83. இப்போ 7.00 2.83. இங்கேருந்து கடன் வாங்கும்போது 6, இங்கே 10, திரும்ப 9 மாறும், இங்கே 10. 10லேருந்து 3 போச்சுன்னா 7, 9லேருந்து 8 போச்சுன்னா 1, 6லேருந்து 2 போச்சுன்னா 4. இப்போ ஆன்சர் வந்து 4.17. அடுத்து 3வது பாருங்கள்.
13, இது 12. 3.51 1.35 கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. 3.51 1.35 4 11 11லேருந்து 5 போச்சுன்னா 6, 4லேருந்து 3 போச்சுன்னா 1.2, இப்போ 2.16. அடுத்த சம் பாருங்க. இரு தசம எண்களின் கூடுதல் 4.78. அவற்றில் ஒரு தசம எண் வந்து 3.21 எனில் மற்றொரு தசம எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டையும் கூட்டுனா 4.78ன்னு வருது. அதில் ஒன்று கொடுத்துட்டாங்க, இன்னொன்று கேட்டாங்கன்னா கூடுதல்ல இருந்து இந்த ஒரு தசம எண்ணை கழிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 4.78 3.21 கழிச்சோம்னா 7, 7லேருந்து 2 போச்சுன்னா 5, 4லேருந்து 3 போச்சுன்னா 1. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1.57. அதாவது எக்ஸு கூட்டல் ஒய் ரெண்டு நம்பரை கூட்டுனா நமக்கு 4.78 கிடைக்கும். ஒரு எண் வந்து 3.21, இன்னொன்று தான் கண்டுபிடிக்கணும். இப்போது நமக்கு இந்த ஒய் தான் தேவைங்கும்போது இந்த ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது மைனஸ் மாறும். 4.78 மைனஸ் 3.21. இப்போ ஆன்சர் வந்து 1.57. அடுத்த சம் பாருங்க. இரு தசம எண்களின் வேறுபாடு 86.58. அவற்றில் ஓர் எண் 42.31 எனில் மற்றொரு தசம எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணை வந்து 42.31ன்னு சொல்லிட்டாங்க. வேறுபாடு வந்து 86.58. அப்போது வேறுபாடே இந்த எண்ணை விட இது தான் அதிகமாக இருக்குது. அப்போது நமக்கு இன்னொரு எண் வந்து ரொம்ப பெரிய எண்ணாக தான் வரும். அப்படிங்கும்போது இதை கூட்டினாலே ஆன்சர் கிடச்சிரும். 86.58. 9 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8, 6ஐ 2ஐ கூட்டினா 8, 4ஐயும் 8ஐயும் கூட்டினா 12. அப்போ 128.89. இப்போது நமக்கு இன்னொரு மெத்தட்னா ரெண்டு எண் என்னன்னு தெரியாது, எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். இதை கழிச்சா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 86.58. இப்போ பாருங்கள், நமக்கு இதை விட இது பெருசாக இருக்குது. அப்போது இன்னொரு எண்ணு கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். அந்த எண்ணை தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். கழிக்கிறது தான் சின்ன நம்பர். 42.31 ஈக்குவல் டு 86.58. ஏன் அப்படின்னா வேறுபாடு வந்து இந்த கொடுத்துருக்க ஒரு எண்ணை விட அதிகமாக இருக்கா. அப்போங்கும்போது நமக்கு இன்னொரு எண் வந்து கண்டிப்பாக பெரிய எண்ணாக தான் இருக்கும் இதை விட. அதனால் பெரிய எண்ணை இங்கே போட்டுட்டு மைனஸ் போட்டு இந்த நம்பரை போட்டு இது ஈக்குவல் டு 86.58ன்னு எழுதுகிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 86.58. இந்த மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 42.31ன்னு மாறும். இப்போ கூட்டினோம்னா 128.89ன்னு கிடைக்கும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை வாஸ்து பார்த்தாலே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்.